அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சகோதரி என்கிட்ட ஒரு சந்தேகம் கேட்டிருந்தாங்க. டாக்டர், என் வீட்டுக்காருக்கு சுகர் இருக்குது, போஸ்ட் பிராண்டியல் சுகர், சாப்பிட்ட உடனே சர்க்கரை எப்போ செக் பண்ணாலும் 200க்கு மேலே தான் இருக்குது. ஆனால் நூனில், அதாவது 12-12:30 மணி ஆனால் அவருக்கு ஒரு மாதிரி விடவடப்புன்னு வருது. டாக்டர்கிட்ட இதை கேட்டால் லோ சுகர்னு சொல்கிறாங்க. ஆனால் சாப்பிட்ட பின்னாடி எனக்கு 200 தானே இருக்குது, எப்படி லோ சுகர் ஆகும்? இல்லை, இதுக்குரிய காரணங்கள் என்ன? அநேகமாக இப்போ இவங்க கேட்குற பிரச்சனை நிறைய பேர்த்துக்கு இருக்கலாம். ஸோ இதனால் அவங்க தொடர்ந்து அந்த நேரத்தில் உணவுகளை அதிகப்படுத்தி வெயிட் கெயினோ இல்லை சர்க்கரை கட்டுப்பாடு இல்லாத ஒரு நிலையோ ஏற்படலாம். ஸோ அதுக்கான ஒரு 3 முக்கியமான காரணங்கள், இந்த போஸ்ட் பிராண்டியல் சுகர் அதிகமாக இருக்குது ஆனால் மதியத்தில் லோ சுகர் ஆகுது அப்படிங்கிறதுக்குரிய 3 முக்கியமான காரணங்கள் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதல் காரணம், நம்ம சாப்பாட்டோட தன்மை. பொதுவாக உணவில் 2 விஷயம் நான் சொல்லியிருக்கேன், கிளைசீமிக் இண்டெக்ஸ், கிளைசீமிக் லோட் அப்படின்னு. ஸோ கிளைசீமிக் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது நம்ம சாப்பிட்ற உணவு எவ்வளவு வேகமாக செரிமானமாகி நம்ம ரத்த சர்க்கரையை உயர்த்துது அப்படிங்கிறது. கிளைசீமிக் லோட் அப்படிங்கிறது எவ்வளவு சர்க்கரை அதில் இருக்குங்கிறது. ஸோ நம்ம சாப்பிட்ற உணவு ஹை கிளைசீமிக் இண்டெக்ஸ், லோ கிளைசீமிக் லோடாக இருந்ததுன்னா இது சாத்தியப்படும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நான் இட்லி சாப்பிட்டா ஏறும்னு தெரியும் டாக்டர், ஆனால் 2 இட்லி தான் சாப்பிட்றேன்னு சொல்லுவாங்க. நான் கொஞ்சமாக ஒயிட் ரைஸ் தவிர எனக்கு எந்த ரைஸ் சாப்பிட முடியல, அதனால் கொஞ்சமாக ஒயிட் ரைஸ் சாப்பிட்றேன். இல்லைனா நான் கஞ்சி கூழ் தான் டாக்டர் குடிக்கிறேன், அதுவும் கொஞ்சமாக தான் குடிக்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறத கேள்விப்பட்டிருப்போம். ஸோ நான் சொன்ன இந்த உணவுகள் எல்லாமே ஹை கிளைசீமிக் இண்டெக்ஸ், சர்க்கரை உயர்த்தும் திறன் அதிகமாக இருக்கும். அதனால் போஸ்ட் பிராண்டியல் சாப்பிட்ட உடனே செக் பண்ணி பார்த்தீங்கன்னா சர்க்கரோட அளவு அதிகமாக தான் இருக்கும். ஆனால் கிளைசீமிக் லோடு குறைவாக இருக்கிறதுனால சீக்கிரமாக குறைஞ்சிரும், வயிற்றுலேருந்து சீக்கிரம் காலி ஆகிடும். அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு 12-12:30 மணி ஆனால் ஒரு மாதிரி விடவடப்பு ஏற்படுறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. இது முதல் காரணம். 2வது காரணம் நம்ம சாப்பிட்ற மருந்துகளை சரி செய்ய வேண்டிய அவசியம் இருக்கலாம். ஒரு சிலருக்கு சாப்பிட்ட உடனே மட்டும் சர்க்கரை ஏறும், அவங்களுக்கு வேகமாக வேலை செய்யக்கூடிய மருந்துகள், அதே போல் குறைவான நேரம், ரேப்பிட் ஆக்டிங் அண்ட் ஷார்ட் ஆக்டிங்னு சொல்லுவோம், சரிங்களா? அதாவது வேகமாகவும் இருக்கணும், ஆனால் குறைந்த நேரம் தான் அது வேலை செய்யணும். தொடர்ந்து வேலை செய்யும்போது அவங்களுக்கு லோ சுகர் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி மருந்துகளை மாற்ற வேண்டிய அவசியம் இருக்கலாம். ரொம்ப நீண்ட நேரம் வேலை செய்கிற மருந்துகளோ, இல்லை ஸ்லோவாக வேலை செய்கிற மருந்துகளோ, இல்லை மருந்துகள் எடுத்துக்கிற நேரத்தை மாற்றினாலோ, உதாரணத்துக்கு ஒரு சில மருந்துகள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுக்கணும், அதை பின்னாடி எடுத்தாலோ, இல்லை சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எடுக்கிறதுக்கு பதிலாக ஜஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுத்தாலோ, இல்லை சாப்பாட்டோடு எடுக்கக்கூடிய மருந்துகளை கொஞ்சம் தள்ளி எடுத்தாலோ இது சாத்தியப்படும்.